Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Masya Allah. Waalaikumsalam. அண்ணாய்க்கு rumah இதான் இடமா இந்த பிறகு இதில் தான் கூரை போட்டு 12 வருஷமாக இந்த வசித்தேன். குளிந்துட்டு அப்படியே நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றேன். உள்ளக்க இப்படி ஆவிட்டு அந்த ஆளை அடிச்சுக்கிட்டு இந்த கட்டில் பீரோல் எல்லாமே உள்ள அவிங்கிட்டு அந்த ஆளை நான் பழிச்சுன்னு இந்த கூடை இடத்த கொஞ்சம் சிக்கோ இடம் கடன் வாங்கி காவல் வாங்கி போட்டேன். போட்டுக்கிட்டு பூசி பாதி வந்தாப்புல இது உளுந்தவும் தூக்கி ஜாமானெல்லாம் பறிஞ்சு அப்புறம் உள்ள வச்சு எம்மா டாய்லெட்லாம் இங்கே இல்லை ஒன்று பின்னாடி தான் இந்த மண்ணில் வச்சு செய்வேன். அப்புறப்படுத்துவேன். காட்டில் ஒரு இதை போட்டு அந்த கவரில் வச்சு அப்புறப்படுத்துவேன். 2 பேருமே 12-13 வருஷமாக அவர் இந்த இடம் தந்து அந்த அதான் இன்ன வரைக்கும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஊடே உளுந்துட்டு இப்போ தான் ஒரு ரூம் கட்டினேன். அந்த பிள்ளைகளும் தான் போட்டு தந்துரு. டாய்லெட்டு கட்டினா இன்னங்கன்னா இப்படி வந்து ஒரு இதே ஒரே இதாக அதுக்கு மேலே டாய்லெட்டு வச்சு கீழே ஒரு பாத்ரூம் மாதிரி சும்மா குளிக்கிற மாதிரி அதுக்குள்ளேயே செஞ்சு தாங்கப்பா. எல்லாம் உங்களுக்கு பறக்கத்தை ஆக்கி தருவார் ரப்புல் ஆலமீன். நோய் இல்லாத வாழ்க்கையை நான் ஃபினாயில் வியாபாரம் தான்மா பார்க்குறேன். 40 வருஷமாக அந்த வியாபாரம் தான் இன்ன வரைக்கும் அதுதான் கொண்டுகிட்டு போகிறேன். 300 ரூபாய்க்கு விற்றுட்டு வந்தால் அந்த கதை தான். நான் எனக்கு ஒன்றும் வழி இல்லை. சரி, அல்லா லேசாக்குமா, அல்லா சிறப்பாக்குமா, எல்லா உதவியும் அல்லா உங்களுக்கு செஞ்சு தருவான். நோன்பாளிகளாக இவர்களை சந்தித்து இந்த பணிகளுக்கு நாங்கள் உடல் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு பெரிய பாக்கியம், அல்லா தந்த பாக்கியம் தான் நினைக்கிறேன். யாரோ சேர்ந்து ஒரு சின்ன உதவி கொடுத்து இந்த இடிஞ்சு போன குடிசையை ஒரு சின்ன வீடாக்கி தந்திருக்காங்க. நம்ம இவங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு நியத்து வச்சுருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இது டாய்லெட் நம்பர் 4 நம்ம கட்டி கொடுக்க போகிற 4வது டாய்லெட் இது நியத்து வச்சுருக்கிறோம். அவசியம் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் பங்களிப்பு செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க. கண்ணீரை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டு பேசுகிறேன். இந்த வீட்டை விட இந்த கழிப்பறை முக்கியமானது என்று பிரச்சாரம் செய்யக்கூடியவள் நான். ஒரு பெண் தன் கழிவுகளை சுமந்து தன் வீட்டில் இருக்கிறவர்களுடைய இதையெல்லாம் சுமந்து அப்புறப்படுத்தி கவரில் கொண்டு போய் நான் அப்புறப்படுத்துவேன்னு சொல்லக்கூடிய கடினத்தை மனசாட்சி இருக்கிற நம்மளால் செரிக்க முடியல. இதையெல்லாம் யார் செஞ்சு கொடுக்கணும், இந்த தேவைகளை எல்லாம் யார் பூர்த்தியாக்கணுங்கிற கேள்வியை தாண்டி என் காதால் நான் கேட்கிறேன். என்னுடைய சகோதரி ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு ரப்பில் ஆலமீன் அதுவளையும் நல்லா வச்சு உங்களோட நல்ல பாக்கியத்தில் எல்லாம் சதுர சோத்தை கால் கைக்கு பலத்தையும் கொடுத்து மழை போல் வந்த ஆபத்தை பனி போல் இன்னைக்கு உங்கள் மக்க குட்டியும் நல்லபடியாக வைக்க சகோதரர்களையும் நல்லபடியாக ஆக்கி வச்சு தாய் தோப்பனையும் நல்லபடியாக ஆக்கி வச்சா எல்லாம் ரகமா ஒரு கால பறக்கத்தை தரணும். எல்லாம் ரஹ்மானே நான் துவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். எந்த நேரமும் கல்புல அல்லாஹ்வின் மீதும் துவாக்களின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த அம்மையாருக்கு நாம் உதவ கடமைப்பட்டிருக்கிறோம்.